ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் வால்வெரரின் கடைக்குட்டி சிங்கம் சீசன் 3 எபிசோட் 4 பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இதெல்லாம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதனால தான் உங்களுக்கு இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஷார்ட்ஸில் போட்டதை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத கதையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஷார்ட்ஸில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம ஹீரோக்கு வெனசா ஓல்சன்ற நைட்டு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. முராக்கனோட சிஸ்டர் வந்து முராக்கனுக்கு 40% பவரை திருப்பி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோலி கிங்டமில் போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா ராஜாவை அந்த ஜிப்ரு குடும்பத்துக்காரன் கடத்தி ஒரிஜினல் ராஜாவுக்கு பதிலாக டூப்ளிகேட் ராஜாவாக ஒரு மாதிரி அங்கே ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்தவன் நிற்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் முராக்கனும் காப்பாற்ற போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருப்பான். அப்போ அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு, ஆமாம் அந்த ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்தவனுங்க இந்த நாட்டையே சூறையாடி போலியான ராஜாவை இங்கே வச்சிருக்கானுங்க, அவனை நான் கொல்றேன், அதுக்காக நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நீ இந்த நாட்டுக்கே ராணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனையும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருப்பான். அது வரைக்கும் ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஹோலி கிங்டமில் பெரிய திருவிழாவே நடக்க ஆரம்பிக்கும். மத்தியில் பார்த்தா ராஜா சுற்றி மக்கள், அந்த ராஜா போலி ராஜா, உண்மையான ராஜா கிடையாதுங்க. பக்கத்தில் இளவரசி இருப்பாங்க. அப்போ அந்த ராஜா, உண்மையான ராஜாவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் பிளான் பண்ண மாதிரியே அங்கே வந்து இளவரசி நான் ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நாடகம் ஆடி இளவரசியை கொல்றதுக்காக அவன் வந்திருப்பான். அங்கே இளவரசியோட பாதுகாவலர் எல்லாமே இவங்க கூட சண்டைக்கு போவாங்க. அவங்க எல்லாருமே அவன் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இளவரசி கூட சண்டைக்கு வருவான். அப்படி இளவரசி கூட அவன் சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் இளவரசிட்ட சொல்லியிருப்பான், நான் அப்போ அங்கே நடிச்சிட்டு வருவேன், நீங்கள் என்னை யோசிக்காமல் கொண்டுறணும், நம்மளோட பிளான் தான் முக்கியம், நீங்கள் தான் அந்த நாட்டுக்கு அரசியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்கே அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு இளவரசிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் அந்த இளவரசி இல்லை இல்லை முடியாது, எப்படி உங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. ஆனால் அதை கேட்டு அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு, இல்லை நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக இதெல்லாம் பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச உடனே இந்த பக்கம் அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் வெட்ட வருவான் பாருங்க. அப்போ படார்னு ஒரு துணியை அப்படி தூக்கி வீசுவாங்க. அப்போ அவன் ராஜாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், துணியை வெட்டுற மாதிரி அந்த போலி ராஜாவை வெட்டி கொண்டுருவான். அவன் கரெக்டாக பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கான். துணியை வீசி நான் அந்த ராஜாவை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த போலி ராஜாவை கொண்டதுக்கப்புறம் அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு, ஒன்ன மாதிரி போலியான ஒரு ராஜா ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தேவைதான், எங்களோட ஹோலி கிங்டம்கே நீங்கள் தொந்தரவு கொடுப்பீங்களா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்க மக்கள்லாம் ஐயோ ராஜா இறந்துட்டாரா அப்படி சாக்காய பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேரம் இங்கே இளவரசி இருக்காங்க பாருங்க, என் அப்பாவை கொண்டுட்டியா அப்படின்னு அதே நேரம் இந்த பக்கம் அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜாவோட ஃப்ரெண்டை வெட்டி கொண்டுருவாங்க. அவன் அப்படி சிரிச்சுட்டே செத்து போயிடுவான். அப்போ அங்கே இருக்க நைட்ஸ் எல்லாருமே ராஜாவை செத்துட்டாரு, அங்கே இளவரசியை சிறப்பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களும் குறுக்க வந்து, இல்லை இளவரசியை சிறைப்பிடிக்க முடியாது, அவங்க தான் அடுத்த ராணியாக மாறணும், உடனே ராஜாவை கொன்னவனை உடனே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக நிற்கும் போது அந்த இளவரசி அந்த ஹோலி காடோட பவரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரைட்னஸை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அங்கே இருக்க நைட்ஸும், ஓ இவங்க கிட்ட கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே இளவரசியை வணங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம இளவரசி அந்த நாட்டுக்கு ராணியாக மாறிடுறாங்க. அப்புறமா அவங்களோட அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்த அந்த அடியால் எல்லாத்தையுமே சிறப்பிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ராணி அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே உரையாற்றுவாங்க, நான் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, அந்த ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்துக்குமே தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக வீராபதேசம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லா நியூஸும் அப்படி பறந்து போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவுக்கும் அதெல்லாம் தெரிய வந்தோடனே, ஓ ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த ராஜாவை கொண்டுட்டானா, அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அங்கே போயாகணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஜோஸ்வா இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோட பிரதரு, கண்டிப்பாக நான் போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம லூனாக்கா அவங்களோட நானி, அதாவது ஆயாமா, அவங்களுக்கு அவங்களோட கல்லறையில் மலர் அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த ஆயாமா கூட 2 பேரை வளர்த்துருப்பாங்க தெரியுங்களா, அந்த குஞ்சன் பெரிசு. இப்போ அவங்க நம்ம ஹீரோ சைடு நல்லவங்களா மாறிடுவாங்க இல்லையா, அவங்களும் அந்த அஞ்சலி செலுத்துறதுக்காக அங்கே வருவாங்க. கூடவே அங்கே காஷ்மீர் கூட்டு வந்திருப்பாரு. லூனாக்காவும், ஓ என்னோட ஆயாமா வளர்த்த 2 பசங்க நீங்கள் தானா, சரி போய் அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க போய் அழுதுகிட்டே அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லூனாக்கா காஷ்மீர் கிட்ட பேசும்போது காஷ்மீர் நியூஸ் பேப்பர் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஹோலி கிங்டம்ல பண்ண சம்பவத்தை எல்லாத்தையுமே அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எழுதி அனுப்பிச்சு வச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே, ஓ அப்படியா, அப்படின்னா நான் சீக்கிரம் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூனாக்கா ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜிப்ரோட லீடர் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, கெல்லியா இருக்கு, அவங்ககிட்ட எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருங்க நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜிப்புலுக்கு எதிராக அவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த கெல்லியா ஜிப்ல இருக்கான் பாருங்க அந்த ஜிப்லோட லீடரு, ஓ அப்படியா, அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியே தான் ஆகணும், அங்கே என்னோட பையனை வேற சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க,
இப்போ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா பக்கத்து நாட்டுல இருந்து போட் எல்லாம் வந்து அந்த இறந்த ராஜாக்கு அஞ்சலி செலுத்த ரெடியா இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாம் அந்த ஜிப்ல கொல்லுங்க, அந்த ஜிப்னால தான் நம்ம ராஜா இறந்து போயிட்டாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரம் பார்த்தா அந்த வானத்துல ஜிப்லோட அந்த ஸ்பேஸ் ஷிப் மாதிரி பறந்து வரும் பாத்தீங்களா அந்த கப்பல், அந்த போர்க்கப்பல் அது வந்தோடனே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. இது எதுக்குடா இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முராக்கன்லாம் பார்த்துட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்தா அந்த ஷிப்ல இருக்கவன் சொல்லுவான் பாருங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ஜிப்பில் கிடையாது. ஜிப்பிலோட கெல்லியார் அரசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ஒரே மகன் அந்த காரல் ஜிப்பில், அவன் மட்டும் தான் அதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் மட்டும்தான் எல்லாம் தப்பும் பண்ணான் அப்படின்னு அந்த கெல்லியாக் ஜிப்பில் அவனோட பையன் மேலேயே தப்பு சொல்லி அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை காட்டி விட்டுறான். அதை பார்த்துட்டு மக்கள்லாம் ஓ இவன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கல்லை கொண்டு எரிஞ்சிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படியா, அந்த கெல்லியாக்கு இந்த மாதிரி பிளான் பண்றானா, இவன் பையனை காட்டி விட்டா திரும்ப இந்த ஜிப்புல உள்ள பூந்துக்கலாம், ஹோலி கிங்டம் கூட நல்ல உறவா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்றானா, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க ராணியும் இல்ல நிப்பாட்டுங்க, அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வந்து தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. அப்ப ராணி அந்த கார்ல ஜிப்ல கிட்ட போயிட்டு நீ தான் அதெல்லாம் பண்ணி அப்படின்னு கேட்டேன்னு, ஆமா இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன், மனுஷங்களை மாஸ்டரா மாத்துறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதையும் நான் தான் பண்ணேன்னு எல்லாத்தையுமே ஒத்துப்பான். அதை பார்த்துட்டு ராணி மறைச்சிட்டு இருக்கும்போது அதே நேரம் நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் இருப்பான் பாருங்க நியூஸ் ரீடர், அவன் ஓடி வந்துட்டு இல்ல நீங்க இதை பண்ணல பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிப்பிலுக்கு சப்போர்ட் பண்ண வருவான். ஏன்னா இந்த ஜிப்பில் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல ஜிப்பில் மட்டும் தான் பண்ணான்னு சொன்னான்னா அந்த மொத்த ஜிப்பில் குடும்பமும் தப்பிச்சிரும். அவனுங்க மறுபடியும் உள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ தான் இந்த நியூஸ் ரீடருக்கு இந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கான். அவன் உடனே இந்த கார்ல ஜிப்பில் தான் பண்ணல, அந்த மொத்த ஜிப்பில் குடும்பம் தான் இது பண்ணுது, இந்த கார்லுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியூஸ் எழுதுன எல்லாத்தையுமே எடுத்து பறக்க விட்டுருவான். அதை பார்த்து மக்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாப்பா இவன் இதுக்கு முன்னாடி நிறைய உண்மையான நியூஸ்லாம் போட்டிருக்கான், அந்த மோரான் ஜிப்ல பத்தி இவன் தான் போட்டிருக்கான் அப்படின்னு சில பேர் நம்மளாலும் சில மக்கள்லாம் அது எப்படி வாய்ப்பு இருக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் இந்த நியூஸ் ரீடர் சொல்லுவான், இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த முகமுடி போட்டு தானே நிறைய பேர் கொண்டிருப்பான், அந்த ஜிப்பில் அந்த மோரான் ஜிப்பில் இந்த மாதிரி ஆளை கொண்டிருப்பான் இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல பெர்மல்ன்ற ஒரு பொய்யான பேரை வச்சு தான் நம்ம ஹீரோவை ஒரு இன்னொரு ஹீரோவா உருவாக்கியிருப்பான் அந்த நியூஸ் ரீடர். அந்த பேரை வச்சு தான் இது எல்லாமே அவர் தான் சொன்னாரு, அவர் தான் இந்த மாதிரி தீய வேலை பண்றவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்காரு, இதுவும் உண்மைதான், இந்த கார்ல ஜிப்பிலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது எல்லாத்துக்குமே அந்த மொத்த ஜிப்பில் குடும்பமும் கென்சல் குரூப்பும் தான் காரணம், 2 பேர் சேர்ந்து தான் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ரீடர் சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கான் பாத்தீங்களா அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்காரன், அவன் ஐயோ இவன் என்ன குட்டையை குழப்பி விடுறான், மொத்த சிப்லையும் இந்த ஹோலி கிங்டம் விட்டு பிரிச்சு விட்டுறான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சிப்ல இருக்கவனுங்க இங்க அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் அழிக்கிறதுக்காக மேஜிக் பீம் பவர்ஃபுல்லா விடுவானுங்க. அதே நேரம் ஜோஸ்வா இருக்கான் பாருங்க, அவனும் உள்ள பூந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு செம ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது குறுக்க நம்ம லூனா அக்கா செம ஸ்பீடா மக்களை பொழந்துட்டு ஓடி வருவாங்க. அதை பார்த்து இந்த ஜோஸ்வாவும் யார் இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம லூனாக்கா செம ஸ்பீடா போய் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அதுல இருந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம லூனாக்கா குறுக்க போய் அதை அப்படியே சிங்கிள் ஹேண்ட்ல அடிப்பாங்க பாருங்க. அந்த அட்டாக் ஒண்ணுமே இல்லாத மாதிரி 4 திசையில பறந்து போயிடும். நம்ம லூனாக்கா மாஸ்க் காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அங்க ஜோஸ்வா இவ இங்க வந்திருக்காளா, இவ எப்பறம் இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு லூனாக்கா பார்த்து ஷாக் ஆயிருவான். அப்ப நம்ம லூனாக்கா ஜோஸ்வா கிட்ட என்ன ஸ்வாடெல்லாம் வெளியே எடுக்கிற உள்ளவே அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்க சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை உள்ள வச்சுக்குவான். அப்படி இந்த பக்கம் ஸ்பேஸ்ஷிப் மேல இருக்க அந்த நைட்லாம் ஐயோ என்னது லூனாவா ரன்கண்ணன் குடும்பம் சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்க லூனாக்கா அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் யாருன்னே தெரியாத மாதிரி நீங்க நிறைய நியூஸ் சொல்லிடுறீங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும், நீங்க என்னோட கோட்டைக்கு வாங்க அப்படி சொன்னோன்னே கண்டிப்பா மிஸ் லூனா நான் உங்க கோட்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே நேரம் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கீழே இறங்கி வந்து இங்க பாருங்க நான் தான் ஜிப்லோட செகண்ட் கமாண்டர், அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை எங்கிட்ட கொடுத்துருங்க, அவன் பொய்யாலாம் சொல்றான் அப்படி சொன்னோன்னே என்னது அவனை கொல்ல போறீங்களா, நான் அவனை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னேன், உன் காது கேட்கலையா அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த நைட்டு இங்க பாருங்க ஒழுங்கா விட்டுருங்க, இல்லைன்னா உங்களை அடிச்சு போட்டு அவனை தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம லூனாக்கா கடுப்பாவாங்க பாருங்க. அவங்களோட அந்த மேஜிக் மானா பவர் சும்மா அள்ளு தரிக்கும், பார்க்கறதுக்கே மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம லூனாக்கா அந்த நைட்டை பார்த்துட்டு இந்த உயிர்ன்றது எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அது அந்த மேலே பறந்துட்டு இருக்க அந்த போர்க்கப்பல் அதை விட ரொம்ப விலை மதிப்பு மிக்கது, இப்போ உங்களுக்கு உயிர் வேணுமா வேண்டாமா, இல்லை அந்த கப்பலோட சேர்த்து உங்களே அழிச்சிடவா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்கே பயந்துருவானுங்க அந்த ஜிப்லு குடும்பத்தை சேர்ந்த அந்த நைட்ஸ்லாம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது குறுக்க நம்ம ராணி வந்து இங்கே பாருங்க எங்கள் அப்பாவோட இறுதி சடங்கு நடக்கிற இடம், இங்கெல்லாம் நீங்கள் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. அதை கேட்ட அந்த நைட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அப்பாடா நல்ல வேலை குறுக்க போன்னு தடுத்தாங்க, இல்லைன்னா எங்கள் நிலைமை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் மிரண்டு போயிடுவானுங்க. அதே நேரம் இந்த பக்கம் ராணி நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு இடந்த நைட்டு ரொம்ப கோவப்பட்டு ஏமா
நீ என்ன நாங்க போவோமா போகாண்டாமா நாங்க தான் முடிவு பண்ணுவோம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராணியை திட்டிடுவாங்களா. அதை பார்த்து மக்கள்லாம் கடுப்பா என்னடா ராணியை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அங்க ஒரு முக்காடு போட்ட பொண்ணு கத்திக்கிட்டு இருப்பா, சிப்பிள் இங்க இருந்து ஒழுங்கா வெளியே போக அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அவ யாரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அவ வேற யாரும் இல்லைங்க, அந்த விஸ்கல் இருக்கான் பாத்தீங்களா, கென்சிலா குரூப் சேர்ந்தவன், அவனோட வீல் சேர்ல உட்காந்துருப்பாள் ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி தான் இங்க வந்திருக்கா. அம்மா ஹீரோ கிட்ட ஹாய் ரன்கண்டில், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் அசிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ எதுவுமே கேட்காத மாதிரி அப்படின்னு நின்றுப்பா. என்னதான் கூப்பிடுறீங்களா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த விஸ்கலோட தங்கச்சி, இவனுக்கு என்ன வாய் அசைச்சா கண்டுபிடிக்க முடியாதா, லிப்ஸை ரீட் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பாயிட்டு இருப்பா. ஆனா முராக்கன் இதெல்லாம் பார்த்துட்டு ஏப்பா அந்த பொண்ணு வாண்ட தான் பேசணும்னு நினைக்கிறா, நீ என்ன கண்டுக்கிடாம இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ நான் பார்த்துட்டேன், அது அந்த விஸ்கலோட தங்கச்சி தான், இவளை எப்படி அவன் தனியா விட்டா, இவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம லூனாக்கா அந்த நைட்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டுருவாங்கல்ல, பத்தாதிக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க, எங்க ராணியவே நீ மரியாதை எல்லாம் பேசுறியா அப்படின்னு. அதை பார்த்து அவனுங்க ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம கதையை முடிச்சு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிப்புக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி அங்க இருந்து எஸ்கேப் போயிடுவானுங்க. இந்த பக்கம் அந்த காரல் ஜிப்பில் அவனை மட்டும் விட்டுட்டு போயிடுவானுங்க. அப்ப நம்ம லூனாக்கா சரி நம்ம உடனே இங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அங்க இருந்து போவாங்க. இந்த பக்கம் அங்க ராணி இருக்காங்க பாருங்க, அந்த கார்ல் ஜிப்பிள் கிட்ட போயிட்டு ஏய் இங்க என்ன நடக்குது, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண, அந்த ஜிப்பிள் குடும்பம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகுது, ஹோலி கிங்டம்ல நீங்க அண்டர் கிரவுண்ட்ல என்னென்ன வேலை பார்த்தீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்க போறேன், அது வரைக்கும் நீ அண்டர் கிரவுண்ட் ஜெயிலே இருக்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு ராணி அந்த கார்ல் ஜிப்பில் பார்த்து சும்மா டெரரா சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும், இந்த ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அனிமே ஃப்ரீக் 2.0 சேனல்ல தொடர்ந்து கண்டினியூட்டி ஸ்டோரி நிறைய போட போறோம். உதாரணத்துக்கு எவனுக்கு அடங்காத நெக்ரோமேன்சர், சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி, இந்த மாதிரியான மாங்காவை அவங்க ரிலீஸ் பண்ண நம்ம அனிமே ஃப்ரீக் 2.0 சேனல்ல தொடர்ந்து போடலான் இருக்கோம். அதுவும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.